ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்மளோட இந்த ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு ரீடிங் முடியும் போது நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் தெரிவிங்க. ரெண்டாவது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த நீட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்களில் யாராவது லேக் ஆகி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே ஒரு குட் கர்மா தான். அது உங்களுக்கு வந்து அந்த குட் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஓகேவா? நம்ம இப்போ தொடர்ந்து ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட சவால்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த உறவுக்குள்ளே இப்போ ஒரு காசிப், அதாவது ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து இதுக்காக நிறைய வந்து ஸ்டெப் எடுத்துட்டீங்க. அடிக்கடி போராட்டமாக அவங்களோட ஒரு கிளாஷ் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு சிலர் வெளியே வரீங்க, ஒரு சிலர் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ். இது வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்காகனா, இந்த கார்டு வந்து ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? ஒரு சிலர் நீங்கள் வந்து ஏதாவது ஜாப்க்காக இல்லைனா பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம், உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உறவுகளுக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. சில பேர் வந்து அதுக்கான ஆக்ஷனில் இறங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு கைண்ட்னஸ், அந்த ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு இந்த நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லேருந்து வெளியில் வாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ், அதுக்கான நல்ல விஷயங்கள், அதுக்கான தகவல் கிடைக்கலாம். ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலியில் வந்து ஈகோஸ்டிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட உறவுகளுக்குள்ளே இல்லை மோஸ்ட் ஆஃப் இது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது நீங்கள் வந்து இதுவாக இருக்கீங்க. ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ரெசனேட் பண்ணும். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த வீக் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக, ஸோ உங்களோட கேரியருக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு நல்ல தகவல் கிடைக்க போகுது. ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து உங்களோட ஈகோஸ்டிக்ஸ் விடணும் கைஸ். ஸோ ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அதெல்லாம் அவங்க ஈகோ பார்க்குறாங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஓகேங்களா? விட்டு கொடுத்து போகிறவங்க இன்னும் கெட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் வந்து அது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அவங்க கார்ட்லேருந்து கட் ஆவீங்க. சரி, அதுக்காக தான் கார்ட் கட்டிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்போ பாரு நீங்கள் அந்த பர்சனை பற்றியே அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அதை மனசு ஏற்றுக்கும். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது மனசு. அதனால அது வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. ஒரு விஷயம் ஒருத்தர் தப்பாக நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து மனசு அதை ஏற்றுக்காது. அவன் இப்படி பண்ணிட்டான், என்ன அவன் அப்படி பண்ணிட்டான், எனக்கு வந்து இவ்வளோ விஷயம், நான் அவனை எவ்வளோ நம்பினேன், அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அவன் பெரியவனா நான் பெரியவனா, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போட்டு நீங்கள் மைண்டில் ஓட்டும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கார்டோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அவங்க வந்து என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் தான் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களோட கார்டோட கனெக்ஷன்லேயே இருப்பீங்க. அவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் ஏஞ்சல்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த கைடன்ஸ் கொடுக்கும் போது லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஃபர்கிவ்னஸ் கொடுக்குறாங்க. ஃபர்கிவ்னஸ்னால் நீங்கள் வந்து சில பேரை மன்னிச்சிடுங்க, சில பேரை மறந்துடுங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களுக்கு அதுதான் நீங்கள் கொடுக்குறது. நீங்கள் கார்ட் கட் பண்ணிட்டு வெளில வாங்க. அந்த கார்ட் கட்டிங்கிறது மெயினான முக்கியமான விஷயம் கைஸ்.
ஓகேங்களா? அது எப்படி மேம் நீங்க வந்து இவ்வளோ ஈஸியா சொல்லிடுறீங்க? எங்களால மறக்கவே முடியலையே! எங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த ஞாபகம் வருது. அந்த பெர்சன நெனச்சாலே கோவம் வருது. அந்த பெர்சன பார்க்கும்போது இன்னும் கோவம் வருது. அப்படி நெனச்சீங்கன்னா, அதுக்கு தான் சொல்றேன். உங்களோட சக்ராஸ் எல்லாமே இம்பேலன்ஸ்ல இருக்கு. இது மாதிரி ஹார்ட் பிரேக் இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வந்து ஹார்ட் சக்ராவோட வீக்னஸ் ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு கார்ட் கட்டிங் விஷயம்லாம் அது ஈஸியா நடக்கும். உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு நீங்க போயிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த வாரம் நீங்க ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட், ஒரு நியூ விஷன், ஒரு புது விஷயத்துக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் கரெக்ட்டா எடுக்க போறீங்க. அத நோக்கி பயணிக்க போறீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் அத நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ கண்டிப்பா அதுல ஒரு சக்சஸ் இருக்கு உங்களுக்கு. அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட்ல இந்த வாரம் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க யாராவது வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு பெரிய அதாவது ஒரு ஹையர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணுங்க. இத டிஎன்பிசிலாம் பண்றீங்கல்ல, அவங்களுக்கு கூட இது வந்து மேட்ச் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ரப்போசல் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இது லவ்வர்ஸா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்க அவங்கள வந்து ஏதாவது ஒரு அம் இது மந்திர்னா எப்படி சொல்றது? ஏதாவது ஹோலி பிளேஸ் மாதிரி, ஏதாவது சர்ச் பிரேயர்ல, இல்லன்னா வந்து ஏதாவது கோவில்கள்ல, தர்கா அந்த மாதிரியான இடத்துல, இப்ப இத பார்க்குறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், இல்ல ஹிந்துவா இருக்கலாம். நீங்க அந்த மாரி ஹோலி பிளேஸ் உங்களுக்கு ரிலேட்டடான ஹோலி பிளேஸ்ல உங்களுக்கான அந்த பெர்சன நீங்க மீட் பண்றதுக்கான சான்சஸ் இந்த வாரம் அமையும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு மூன் எனர்ஜி கம்மியா இருக்கு கைஸ். இந்த இந்த ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க வந்து மூன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஃபியர் கூட இருக்கு. ரொம்ப பயம் சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருக்கு. அந்த இந்த பாஸ்ட்டில் அதுதான் அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் நடந்துட்டுருக்கு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் வச்சு நீங்கள் ரொம்ப வந்து பயப்படுறீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. யாருக்காவது வந்து ஹீலிங் வேணும், உங்களுக்கு சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களோட கேரியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இது வந்து சூட் ஆகும். இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு புது பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, புது ஜாபுக்கு, இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எக்ஸாம் ஏதாவது எழுதியிருக்கீங்க இல்லை எழுத போகிறீங்க அப்படின்னா, அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் நல்லா வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட சக்ராஸ், உங்களோட ஆராவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல அப்படின்னா, உங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆரா ஸ்கேன் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு மேட்சான பேர் தான் உங்களோட இருக்காரா? அதே மாதிரி ஃபீமேல் உங்களுக்கு மேட்சான பேர் தான் இருக்காங்களா? அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை பார்க்குறது வந்து ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்ததுன்னா, உங்களோட ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களோட பேர் தானா? 2 பேருக்குமே ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஏன் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கங்கிறது தெரிஞ்சிடும். அவங்க உங்களோட சோல்மேட் கனெக்ஷனா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா, இல்லைனா ஆப்போசிட் ட்வின் ஃப்ளேமான்னு தெரியும். ட்வின் ஃப்ளேமை வந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப எப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்த்தா கூட எல்லாம் மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட சோல் கனெக்ஷனில் சோல் பற்றி எந்த இதுலேயும் இருக்காது. அதாவது நீங்கள் வந்து ஜோதிடம்லாம் பார்த்தீங்கன்னா சோல் பற்றி அவங்க தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்மளோட ஆரா ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து சோல்மேட் கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கைஸ். இது வந்து நான் ஒவ்வொரு இனிமேல் வர வீடியோஸில் நான் கொடுக்க போகிறேன். உறவுகள் ரீதியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு முயற்சி பண்ணுறீங்க, புது விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, இது எனக்கு கைக்கூடி வருமா அப்படின்னா கூட அது வந்து ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த டாரோட் ரீடிங்கில் இதை மட்டும் நான் வந்து ரீடிங் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு மட்டும் நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் மாறும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து கார்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கான சக்ஸஸ் நியர்பை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள்
நிறைய ரீடிங் பார்க்குறேன், இதில் இந்த நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே, தட்டுப்பட்டு போதே அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட உங்களோட ஆறாலையும் உங்களோட சக்ராஸ்லேயும் இருக்க பிளாக்கேஜ் தான். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ணி என்ன தான் இது பண்ணாலும் அது உங்களை வந்து ஈர்க்க முடியாது. நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை தான், ஏன்னா உங்களோட மைண்ட்லேயும் சப்கான்ஷியஸ்லேயும் தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து சப்கான்ஷியஸில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ, ரெக்கார்டு தேவையில்லாத ரெக்கார்டு இந்த உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த ஸ்டில் நவ் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும், அதுலேருந்து அந்த பதிவுகளெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்து சக்ராஸ் ஹீலிங்கும் ஆரா ஹீலிங்கும் தேவைப்படுது. ஸ்கேன், இந்த ஆரா ஸ்கேன் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த உறவுகளை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நியூவாக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, இது சக்ஸஸ் ஆகுமா, இது லைஃப் டைம் எனக்கு நீடிக்குமா, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களும் பார்க்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் நாங்கள் 4-5 பேராக சேர்ந்து செய்ய போகிறோம், என் ஃப்ரெண்டோட செய்ய போகிறேன், இல்லை என் ஃபேமிலியோட செய்ய போகிறேன். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆளோட ஆறாவும் உங்களோட ஆறாவும் மேட்ச் ஆச்சுன்னா அவர் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? இது வந்து நடுவில் ஏதாவது பிரேக் ஆகுமா, இதில் வந்து ஏதாவது சூழ்நிலைகள் அப்படி இருக்குதா அப்படின்னா கூட அதில் தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு அற்புதமான கைடன்ஸ் உங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய காண்டாக்ட் நம்பரில், வாட்ஸ்அப் நம்பர் அது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை, ஜாபில் ஏதாவது உங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்க, சக்ஸஸ் ஆகலை, பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுது, எல்லாமே தெரிஞ்சிடுங்க. பார்த்து பயனடைங்க. ஓகே, சரி, தொடர்ந்து நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் இப்போது உங்களுக்கு என்ன தொடர்ந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, அந்த ஜாபில் நமக்கு செட் ஆகலை, வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், இல்லைனா வந்து ரீகன்சிலேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ் பர்சனோடையோ இல்லைனா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே, இல்லை உங்களோட லவர்ஸ்குள்ளே ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்து ஆலோசனை பண்ணுங்கள். உங்களோட பெரியவங்களோட கலந்து பேசுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குது. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராவது நியூ பிகினிங்ஸ்க்காக இருக்கலாம். அபேண்டன்ஸ் வந்திருக்கு. அபேண்டன்ஸுங்கிறது ஃபைனான்ஷியலுக்கு மட்டும் கிடையாது, உறவுகள் ரீதியான விஷயங்களுக்கு கூட இந்த ஒரு சக்ஸஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, உங்களோட சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா, இல்லை அவங்க வந்து லைஃப் டைம் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுக்குறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பர்சன் உங்கள் கூட இருக்கிறதே பெரிய அபேண்டன்ஸ் தானே. அந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கை. ஓகேங்களா? அதுக்கு சம்திங் பெட்டர், தெர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும், ஒரு நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேங்களா? ஸோ சில விஷயங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அது வந்து நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து, இப்போ நான் சொன்னேன்ல, உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரெக்கவரி, கண்டிப்பாக ரெக்கவரி, அதுக்கான சான்சஸ் முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். நோ நீட் டு ஒரி, நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை எதை பற்றியும். ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் இவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ், நான் வந்து இந்த ஆரா ஸ்கேன் பற்றி நான் ஏற்கனவே பதிவிடணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை எனக்கு அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ நான் ரீடிங் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப லேக் ஆகுறீங்க. அதே மாதிரி ஒரு புது விஷயத்துக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்ப யோசிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மூவ் பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு கூட நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பிஸ்னஸாக ட்ரை பண்ணி எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, இனி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் இருக்குன்னா, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து அந்த பார்ட்னரோட அந்த கனெக்ஷனும் உங்களுக்கும் வந்து எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அலையன்ஸ் பார்க்குறீங்க, ஒரு ப்ரப்போசல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து இந்த ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க. இது பார்க்காம செஞ்சீங்கன்னா, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, ட்வின் ஃப்ளேமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் டைம் கண்டிப்பாக பிரேக் இருக்கும்.
ஓகேங்களா? அவங்க நடுவுல வந்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களோட எண்ணங்களோட இன்வால்வ் ஆகும்போது, மத்த விஷயம் எல்லாமே ஃபிசிக்கல் இதில வந்து ஒத்துப்போகும். ஓகேங்களா? ஆனா அவங்க எண்ணங்களோட நீங்க போகும்போது, டீப் ஆகும்போது, அப்பதான் கிளாஷே அங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால தான் அவங்க அந்த உறவு வந்து நீடிக்காம போறதுக்கு காரணமே. ஓகேங்களா? அது கார்மிக்கான ரிலேஷனா, கார்மிக்கான பெர்சனா அந்த மாரி இதில போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இதே மாரி ஏதாவது ஜாப்ல கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்க அந்த அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பீப்பிள் வந்து உங்களுக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அவங்க கிட்ட ஒரு வேலைய குடுத்து வாங்கி நீங்க முடிக்கிறதுக்குள்ளயே உங்களுக்கு வெறும்பாடாயிடும். அது மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது மாரி உங்களுக்கு அந்த அந்த பெர்சன் கூட கூட நீங்க வந்து செக் பண்ணிட்டு, நீங்க அவங்களோட நம்ம வந்து மல்லு கட்ட முடியுமா? இல்ல அது வந்து சரி பண்ணிக்க முடியுமா? என்னன்னு பார்த்துட்டு நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா, நான் வந்து ஃப்ளவர் தெரபிஸ்ட்டா இருக்கேன். அண்ட் ரேக்கி மாஸ்டர். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள சுத்தி வந்து சூழ்நிலை மாறுறதுக்கான எல்லா சான்சஸும் அந்த ஏஞ்சல்ஸ் பண்ணுவாங்க. நான் ஏஞ்சல்ஸ் கார்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளவர் தெரப்பிங்கிறது ஒரு அற்புதமான உங்களோட சோல்ல போய் ஒர்க் ஆகும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் உங்கள வந்து அப்ரிஷியேட் உங்கள வந்து உங்களுக்கு வந்து கைண்டா இருக்க மாதிரி அது மாத்திரும். எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு தெரியுமா கைஸ்? அதனால தான் கடவுள் என்ன வந்து இந்த மாரி ரீடிங் போடணும்னு சொல்லி எனக்கு அந்த ரீடிங்கில சொல்லிடணும். இனி இனி வர பதிவுல வந்து நம்ம கண்டிப்பா இந்த மாரி லேக்கிங்ல இருக்கிறவங்களுக்கு, அது எந்த சிச்சுவேஷனாலும் சரி, இப்போ வந்து உறவுகள் ரீதியா இருக்கிறவங்களுக்கும் இத நம்ம சொல்லிடலாம். இன்கேஸ் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்டு இருப்பாங்க பிசினஸ்ல. இப்போ ஜாப் பார்க்குற இடத்துல, ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது அவங்களுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜாப் மாத்திட்டே இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுங்கிறது கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க. யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் அகைன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் bless யூ. ஹேவ் அ நைஸ் டே.